சிவாவும் பிரியாவும் புதுசா கல்யாணமான தம்பதிகள். கொஞ்ச நாள் சந்தோஷமா போச்சு. ஒரு நாள் சிவா ஆபீஸ்ல இருந்து வரும்போது, சிவா, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்ல இருந்த பரமேஷும் அவரோட வைஃபும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சிவா. நீ எதுக்கு பயப்படுற? இந்த மாதிரி சூசைட் கேசஸ் இப்ப எல்லாம் ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. நீ ஒன்னும் பயப்படாத. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்துட்டே இருக்கு. படுக்க போறதுக்கு முன்னாடி சாமிய வேண்டிக்கிட்டு படு, எந்த கனவும் வராது அப்படின்னு தைரியம் சொன்னா சிவா. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிரியாவோட போர்வைய யாரோ கீழே இழுக்கிற மாதிரி இருந்தது. சிவா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு திரும்பவும் படுத்து தூங்குனா. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருச்சு வாஷ்ரூம் போயிட்டு வந்தா. டைம பார்த்தா நடு ராத்திரி 1 மணி. படுக்கையில சிவாவை காணா. பிரியா ரொம்ப பயந்துட்டா. இந்த நேரத்துல எங்க எந்திரிச்சு போனாரு? என்ன பயமுறுத்துறதுக்கு கட்டிலு கீழே ஒளிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கட்டிலுக்கு கீழே பார்த்தா. ஆனா அங்க சிவா இல்ல. கொஞ்சம் பயம் வந்து வீடு முழுக்க தேடினா. ஆனா எங்கேயுமே அவ இல்ல. ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்த்தா தெரியும் அப்படின்னு தன்னோட போனை எடுத்து சிவாக்கு கால் பண்ணான். ஆனா மொபைல் பெட் மேலேயே ரிங் ஆச்சு. அட, போனையும் இங்கேயே விட்டுட்டு எங்க போனார் இவரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட்டும் போயிடுச்சு. அவ்வளவுதான். பிரியாவுக்கு பயத்துல வேர்த்து ஒழுகிக்கிட்டு இருந்தது. மெதுவா அடி மேல அடி எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்கும் போது யாரோ தன்னோட கைய பிடிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா. அங்க நிழல் மாதிரி ஒரு உருவம் வந்துச்சு. அத பார்த்த உடனே அவ இதயமே நின்னுடும் போல இருந்தது. அப்படியே போய் ஒரு மூலையில உட்காந்துட்டா. அந்த இருட்டு உருவம் கேண்டில எடுத்துக்கிட்டு பிரியாவை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தது. அத பார்த்து பிரியா மயங்கி கீழே விழுந்துட்டா. காலையில 6 மணி ஆச்சு. தன்கிட்ட இருந்த கீய வச்சு கதவை திறந்து வீட்டுக்குள்ள வந்தான் சிவா. ஒரு மூலையில இருந்த பிரியாவை பார்த்து, பிரியா, பிரியா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவ கிட்ட போய் பார்த்தான். போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அவ முகத்துல தெளிச்சதும் பிரியாவுக்கு முழிப்பு வந்தது. சிவாவை பார்த்த பிரியா கோபத்தோட, என்னை விட்டுட்டு நீங்க எங்க போனீங்க? ராத்திரி என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, அதான் அங்க போயிட்டேன். நீ வேற நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தியா, அதனாலதான் சொல்லல. மொபைல வேற இங்கே மறந்துட்டேன், சாரிம்மா. ஆமா, என்ன நடந்தது? ஏன் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? ராத்திரி ஒரு பேய் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு. அது பார்க்கவே பயங்கரமா இருந்துச்சு. அது என் கிட்ட வந்துச்சு, அதனாலதான் மயங்கி விழுந்துட்டேன். எனக்கு பயமா இருக்கு சிவா. முதல்ல இங்க இருந்து நம்ம போயிடலாம். என்னது, பேயா? என்னால நம்ப முடியல. சரி, உன் விருப்பப்படி நம்ம வேற வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அன்னைக்கே வேற வீட்டுக்கு போனாங்க. அங்க எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணி முடிச்சதும், அட, என்னோட ஆபீஸ் ஐடி கார்டை அங்கேயே மறந்துட்டனே, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு பழைய வீட்டுக்கு திரும்பவும் போனான். அப்போ ரொம்ப இருட்டி இருந்தது. அப்போ பிரியா சொன்னது ஞாபகத்துக்கு வந்து பயந்து ஐடி கார்டை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருந்தான். தன்னோட ஐடி கார்டை எடுக்க கப்போர்டை ஓபன் பண்ணான். ஐடி கார்டை எடுக்கும்போது அவனுக்கு பின்னாடி இருந்து கருப்பா ஒரு கை வந்து சிவாவோட கைய கெட்டியா புடிச்சுக்கிச்சு. பவர் ட்ரிப் ஆற மாதிரி சத்தம் கேட்டு பவரும் நின்னுடுச்சு. சிவா ரொம்பவே பயந்து போய் சத்தமா கத்துனான், என்ன விடு, யார் நீ அப்படின்னு சொன்ன உடனேயே கபோர்ட்ல இருந்து கருப்பா நிழல் மாதிரி ஒரு உருவம் வந்துச்சு. அத பார்த்த சிவா பயத்துல உறைஞ்சு போயிட்டான். எங்க போறோன்னே அவனுக்கு தெரியல. அங்க எதிர்க்க அதே மாதிரி ஒரு உருவம் திரும்பவும் வந்துச்சு. அத பார்த்து சிவா பயந்து போய் கீழே விழுந்துட்டான். அந்த பேய் அவனுக்கு முன்னாடி பயங்கரமா நின்னுக்கிட்டு இருந்தது. ப்ளீஸ், என்ன ஒண்ணும் பண்ணாத, தயவு செஞ்சு என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது, பிரியாவை யாரு கல்யாணம் பண்ணாலும் அவங்கள கொல்லாம விட மாட்டேன். ஆமா, நீ யாரு? உனக்கும் பிரியாவுக்கும் என்ன சம்பந்தம்? பிரியாவை நான் 5 வருஷமா காதலிச்சேன். ஆனா என்ன வேணான்னு உன்னை கல்யாணம் பண்ணான். அதை தாங்க முடியாத நான் தற்கொலை பண்ணிக்கிட்டேன். அதனால இப்ப நான் பேயா அலையிறேன். அதனாலதான் உன் மேல கோவம். அதனால உன்னை கொல்ல வந்திருக்கேன். அத கேட்ட சிவா பயத்துல வேக வேகமா ஓடினான். உடனே அந்த பேயி சிவாவோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு ஐடி கார்டை கழுத்துல சுத்தி சிவாவை நேரா கப்போர்டுக்குள்ள இழுத்துக்குச்சு.